அப்படின்னு தெரியுது. இதை நான் பிரத்யட்சமாக பார்க்கணுமே அப்படின்னா அதுக்கு மந்திரம் சொல்கிறது துவாதசாரன் நஹிதஜ்ஜராய பர்வர்த்தி சக்கரம் பரித்யாமிருதஸ்ய ஆபுத்ரா அக்னே மிதுனாசோ அத்ர சப்தசதானி விம்சதிஷ்சதஸ்து அப்படின்னு துவாதசாரன் நஹிதஜ்ஜராய அப்படின்னு மந்திரம் என்ன சொல்கிறது? இந்த கால சக்கரத்துக்கு 12 ஸ்போக்ஸ் இருக்குங்க. 12 ஸ்போக்ஸ் கருட மாசம் ஒவ்வொரு ராசியில் பிரவேசமாகிற ஒவ்வொரு ராசியில் பிரவேசமாகி 12 ஸ்போக்ஸ் தான் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறது. சங்கிய சொல்கிறது. துவாதச அறம், அறம்னா நடுவில் இருக்கக்கூடிய கம்பி, சக்கரம்னா கம்பி இல்லாமல் இருக்க முடியாது. அது சைடு பேலன்ஸுக்கு இருக்கணும். அது போயிடுத்துல சரி பண்ணுவான் பழைய நாளில். இப்போ யாருமே சைக்கிள் ஓட்டுறது அதை போய் இப்படி முறுக்குவான், அலாய் வீல் ஆகிடுது, அது ஒரு பக்கம் போகிறது. இப்போ துவாதசாரம் நஹிதஜ்ஜராய என்ன 2வது வாக்கியம், 2வது பதத்தை பார்த்தா அதுக்கு மூப்பே இல்லையா. மூப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? என் பார்வை இல்லைப்பா, பகவத் விஷயம் அது. என் பார்வையில் நான் குறுகினேன், சங்குச்சியாக இருக்கணும்மா, சங்கோச்சத்தோடு இருக்கும், சின்ன ஜீவனம் நம்ம இல்லையா. நஹிதஜ்ஜராய பர்வர்த்தி சக்கரம், அந்த சக்கரம் சுத்துறது எங்கன்னா பரித்யாம் தியாம் பரி அப்படின்னா தியாம்னா ஆகாசம் இல்லையா, ஆகாசத்துக்கு மேலே எது சுத்துறது? ரிதஸ்ய சத்தியாத்மகமாக இருக்கான் பகவான், சத்தியஸ்வரூபமாக இருக்கான், அவன் ஒண்டி தான் சேஷமாக இருக்கான். அப்படி சத்தியாத்மகமான இந்த சூரியன் காலாத்மகமாக, சூரியன்னு சொல்லலாம், காலன்னு சொல்லலாம். காலமே பகவான் ஸ்ரீமன் நாராயணன், ஏதோ ஒரு சுரூபம் என்ன, அவன் சுற்றின்னு இருக்காங்க. அதனால் என்ன ஏற்படுது? ஆபுத்ரா அக்னே மிதுனாசோ அத்ர. ஆபுத்ராஹ அக்னே, அக்னேன்னு கூப்பிடுறதுங்க சூரியனையே காலாத்மகனா அக்னிஸ்வரூபமாக கூப்பிட்டு மிதுனாசா அத்ர. இது 12 மாதம் அப்படி சுற்றுறதுனால என்ன ஆகுதுதான்? புத்திராஹ ஜாயந்தேங்க, குழந்தையெல்லாம் பிறகுது. என்னடா குழந்தைகள் பிறக்கிறதா? இப்போ இதை ஒரு மாதிரி பார்க்கணும். இந்த விஷயத்த கொச்சையாக பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு கோல் இன்னொரு கோலோடு இடித்ததுனால இன்னொரு கோல் வருது. இப்போ பிரகஸ்பதியும் இன்னொரு கோலை இடித்ததுனால புதன் வராங்க. 2 பேரும் சம்போகம் பண்ணாலும் இல்லை. இது ஒரு சேர்க்கை, பௌத்திகமாக பார்க்கணும். இதை உடனே ஸ்திரீ புருஷ சம்போகம் அப்படி விஷயம் இல்லை இதில். இது வேற, இப்படி பார்க்கணும். அது பாலில் ஜலம் விட்டோன்னே அது பெருகிறதுணும் இல்லையா, உடனே ஸ்திரீ புருஷ சம்போகம் அது அப்படி கிடையாது. அப்படி பார்க்கவே கூடாது. அதுபோல் இங்கே ஆபுத்ரா அக்னே மிதுனாசோ அத்ர சப்தசதானி விம்சதிஹி. சப்தசதானி விம்சதிஹி அப்படின்னு சொல்கிறது 720 குழந்தைகள் பிறக்கிறது. தஸ்துரு தஸ்துரு ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லுவோம். 720 இன்னும் 720 குழந்தைகளா அப்படின்னா ஒரு பகல் ஒரு இரவு ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணோம்னா ஒரு பகல் அப்படின்னு பகல்லாம் 360 64 நம்ம சங்கியம் 60 360 பகல் 360 இரவு ரெண்டுத்தையும் கலந்து பார்த்தா 720 வருது. அப்படி குழந்தை பிறக்கிறது அப்படின்னு பகவத் ஸ்வரூபத்தை இப்படி வர்ணனை பண்ணுறோம். அது வேதத்தில் சொல்கிறது, அது நித்தியம் பூஜையில் சொல்கிறோம். நித்திய யௌவன ரூபாதினமா, நித்தியம் யௌவனமாக இருப்பவனே. இதே மந்திரம் பின்னாடி நிறைய மந்திரங்கள்லாம் வருது. இதே போல் மந்திரங்கள்லாம் எப்படிலாம் இருக்கான் பின்னாடி அஸ்யவாமஸ்யங்கிற சூத்திரத்தில் இப்படி சயின்ஸ் ரீதியான ஒரு பார்வை, இந்த காலாத்மகமான ஒரு விஷயம். இப்போ மார்கழி மாதம், இந்த மாதமே பகவான், இது மாதமே பகவானா அப்படின்னா பகவான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஏதோ சுரூபம் சங்கச்சக்கரதாரி இல்லை திரிசூலதாரி பஸ்மதாரணம் ரிஷபவாகனம் அப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மன்னிய மதங்கள்லாம் ஒன்றத்தை காட்டணும். நம்ம காட்டவே வேண்டாம். டைம் ஆல்சோ காடுன்னு சொல்கிறோம், நம்ம டைரக்ஷன்ஸ் ஆல்சோ காடுன்னு சொல்லியிருக்கோம். காலாதீதனாகவும்